ஸோ இந்த டெப்பின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி என்ன, நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் டெஃபி, டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்க டீசென்ட்ரலைஸ்டு பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வெப்3 டெக்னாலஜியை நம்ம கையடக்கமா கையில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல கொண்டுட்டு வர போறாங்க. ஸோ அது கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆக்சுவலி. ஸோ அந்த டெக்னாலஜியை தான் டெபின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெபின் டெக்னாலஜியை முதல் முறையா இவங்க இனிஷியேட் பண்ணல. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா சொலானா நெட்வொர்க்ல கிட்டத்தட்ட $700 விற்கப்பட்ட ஒரு மொபைல் கிட்டத்தட்ட $5000 மேல இன்கம் அந்த ஏர்டிராப்ஸ் மூலமா அந்த மொபைல் போன் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு இன்கம் தந்திருக்கு. இப்பவும் அந்த மொபைல் போன் இன்கம் தந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ஒண்ணு இல்ல, ஐபோன் 16 அப்படிங்கிறது இப்ப இருக்கு. கூடிய விரைவில் ஐபோன் 17 வரும்போது ஐபோன் 16 மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரமா குறைஞ்சு போயிடும். அது ரொம்ப ரேட் கம்மியா கிடைக்கும். பட் ஆனா இந்த டெப்பின் டெக்னாலஜியில உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மொபைல் போனுடைய வேல்யூ எப்பொழுதுமே பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதிகமான ரேட்டுக்கு தான் விற்பனை ஆகும். இவங்க எந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த டெப்பின் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மொபைல் போனை உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்முடைய ஆர்பிஐயை எடுத்துக்கலாம். ஆர்பிஐ அப்படிங்கிறது அவங்க தன்னுடைய கையில எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்க நோட்டை அச்சடிக்க முடியும். சேம் அதே டெக்னாலஜி தான் இங்கேயும் இவங்க ரிசர்வ்ல எத்தனை பேர் உள்ள ஃபண்ட் கொடுத்திருக்காங்க, ஸோ அதை பொறுத்து தான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்க டாலரை நம்ம இனி நம்ப வேண்டாம், நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நம்முடைய ரூபாய் அதவே பயன்படுத்தி நம்ம பொருட்களை வாங்கலாம் அப்படின்ட்டு ரஷ்யாவுக்கு இந்திய ரூபாயை கொடுத்து அவங்க பெட்ரோல் அவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க. பட் இந்திய ரூபாயை கையில வச்சிருக்கக்கூடிய ரஷ்யன் கவர்மெண்ட் அந்த ரூபாயை வேற எந்த நாட்டுக்கும் கொடுத்து ஒரு பொருளை வாங்க முடியல. சோ அந்த ஒரு ட்ரேடோட அங்க நின்னு போயிடுச்சு. ரிசர்வ்ல நீங்க எவ்வளவு கோல்டு வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியான அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் தான் நீங்க வெளியில ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்பிஐ டெக்னாலஜியை இவங்க பயன்படுத்தி இருக்காங்க. பயன்படுத்தினது மட்டும் இல்லாம இந்த காயினுடைய ரேட் இன்ஃபிளேஷன் மூலமா பாதிப்படையக்கூடாது, ஏற்றம் இறக்கம் அதிகபட்சமா வந்துடுச்சு அப்படின்னா, ரொம்ப இறங்கி போயிடுச்சு அப்படின்னா அதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எல்பி பாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கம்பெனில இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த கம்பெனியினுடைய அந்த டோக்கனை நம்ம ஒரு 360 நாளுக்கு நம்ம ஸ்டேக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாண்ட் நம்ம அக்ரிமெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காயின் அந்த 360 நாள் சேரும். ஒவ்வொரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேரும். அது மட்டும் இல்லாம 10% அதனுடைய மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து குறைவான ரேட்டுக்கு நீங்க வாங்கிக்க முடியும். இப்படி நீங்க கொடுத்த ஃபண்ட் ஒரு $100 அப்படின்னா $100 மதிப்புள்ள காயின் இவங்கனால ரிலீஸ் பண்ண முடியும். சோ இப்படித்தான் இந்த டெக்னாலஜியை இவங்க உருவாக்குனது மட்டும் இல்லாம இதனுடைய ரேட் பிளக்சுவேட் அதிகமா ஆகாம தடுக்கிறதுக்காகவும் நிறைய விஷயங்களை உள்ளுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுல ஒண்ணு வித்ட்ரா பண்ணும்போது நம்ம வித்ட்ரா பண்ற ஃபண்ட் எவ்வளவு $100 வித்ட்ரா பண்றோம் அப்படின்னா $100 பை நடக்கணும். அது ஒரு 12 மணி நேரம் ஹோல்டுல இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அது டீஃப்ரீஸ் ஆகும், தென் நீங்க கிளைம் பண்ணிக்க முடியும். சோ இப்படி ரொம்ப பாதுகாத்து ஒரு டிஏஓ அமைப்பு, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னுவாங்க. இங்க ஒரு தனிப்பட்ட நபருக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க தகுதி இல்லை. அவர் எப்பேற்பட்ட தொகையில இங்கே முதலீடு பண்ணி இருந்தாலும் சார் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ். இங்க எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 140க்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட்ல இவங்க இன்பில்ட் பண்ணது மட்டும் இல்லாம ப்ராப்பரா ஆடிட்டும் பண்ணிருக்காங்க. ஓனர் நல்லிஃபை, எஸ் ஆமா நல்லிஃபை பண்ணிருக்காங்க. தென் இங்க யாரும் தனிப்பட்ட விதத்துல உள்ள எந்த ஒரு ஆக்சஸும் பண்ண முடியாது அப்படின்னும் போது மேற்கொண்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த வெப்கி டாவோ அப்படிங்கிற காயின் ஒரு காயினாவது கையில வச்சிருக்கிறவங்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படும். எப்படி ஆர்பிஐ அப்படிங்கிறது தங்கத்தின் மதிப்புக்காக
அவங்க வந்து பணத்தை அச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஈக்குவலான யுஎஸ் டாலரை வச்சிருப்பாங்க. அந்த யுஎஸ் டாலரை வச்சுதான் ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க வாங்கிக்குவாங்க. தென் அவங்களுக்கு பேமெண்ட்டை கட்டுவாங்க. சோ அவங்களும் அந்த யுஎஸ் டாலரை தான் நமக்கு தருவாங்க. இப்படி தங்கத்தின் மதிப்புக்கு ஈக்குவலா ரூபாயை பிரிண்ட் பண்றது மட்டும் இல்லாம யுஎஸ் டாலரை அவங்க வந்து வர்த்தகத்துக்கு பயன்படுத்துற மாதிரி இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இந்த எல்பி பாண்ட்ல உள்ளுக்குள்ள ஃபண்டை லோட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலான காயினத்தா இவங்க ரிலீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஆர்பிஐ ஃபார்மேட்டை டிஏஓவா இவங்க வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் கம்பெனி அடுத்து மேற்கொண்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஓட்டடிக்கிறதுக்கான ஒரு உரிமையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ இப்படி ஒரு அதிநவீன ஒரு டெக்னாலஜியில உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனத்துல மிக பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் இதுல முதலீடு செஞ்சிருக்காங்க. அப்படி ஒருத்தர் முதலீடு பண்ணாங்க, ஒரு பெரிய ஃபவுண்டேஷன், அனுபி ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு $100 மில்லியன் மேல அவங்க இதுல முதலீடு செஞ்சிருக்காங்க. போன வருஷம் 2024 செப்டம்பர் மாசம்னு நினைக்கிறேன். அப்ப இருந்து வெப்கி அப்படிங்கிறது இப்போ அனுபி வெப்கி அப்படிங்கிற மாதிரி பெயர் மாற்றப்பட்டுச்சு. எல்லா இடத்துலயும் அனுபி வெப்கின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஓகே, இந்த டெபின் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்ட இந்த மொபைல் போன் மூலமா நமக்கு என்ன லாபம்? எந்த ஒரு பொருளுக்கும் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைக்கிள் விற்பனை செய்யணும் அப்படின்னா 100ல எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுதான் அந்த கடையை நீங்க ஓபன் பண்ணணும். 100ல 80 பேர்னால இந்த சைக்கிளை வாங்க முடியும் அப்படின்னாலும் எத்தனை பேருக்கு தேவை இருக்கு அப்படிங்கறத நீங்க நிர்ணயம் செய்யணும். அந்த 80 பேத்துல 60 பேருக்கு தேவையே இல்லை, ஒரு 20 பேருக்கு தான் தேவை. அப்போ அந்த பொருளுடைய மார்க்கெட் ஷேர் 100ல 20 பேர் தான் வாங்குவாங்க. சோ அந்த கடையை ஓபன் பண்ணி உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னம்னா ரோட்ல போற 100 பேத்துல 20 பேருக்கு தான் இந்த சைக்கிள் தேவை அப்படிங்கிறத நீங்க உணரணும். ஒரு கார் விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த கார் இந்தியால விற்பனை செய்ய வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் 100ல 6 பேர்னால மட்டும்தான் இந்த காரை வாங்க முடியும். சோ இங்க ஒரு மொபைல் போன் அப்படிங்கிற வெப்3 டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மொபைல் போனை 100ல எத்தனை பேர்னால வாங்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலும் வருது, 5G வருது, அடுத்து 6G வரலாம், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் மொபைல் போனை அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். பட் ஆனா அந்த மொபைல் போன் இது வரைக்கும் ₹1 உங்களுக்கு வருமானம் தந்திருக்கா? அதனுடைய மதிப்பு என்னைக்குமே குறைஞ்சுகிட்டே தான் இருக்கு. புது புது டெக்னாலஜி வரும்போது பழைய போனை தூக்கி குப்பையில தான் போடுறோம். அதனுடைய மதிப்பு மேலும் மேலும் குறையுது. அதனால எந்த ஒரு வருமானமும் இதுவரை நீங்களும் நானும் பார்த்ததில்லை. பட் இந்த டெக்னாலஜில வெப்கி அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த மொபைல் போன் மூலமா ஏகப்பட்ட ஏர் டிராப்ஸ் டெபின் டெக்னாலஜில இந்த சாதனத்தை கையில வச்சிருக்கிறவங்களுக்கு அப்படின்ட்டு புதுசா இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு காயின்ஸும் ஏர் டிராப் தர போறாங்க. அந்த மொபைல் போனை நீங்களும் நானும் வச்சிருந்தோம் அப்படின்னம்னா எப்படி இப்ப சொலானா மூலமா கிட்டத்தட்ட $5000 மேல ப்ராஃபிட் எடுத்தாங்களோ ஒரு $600 மதிப்புள்ள இந்த மொபைல் போனை நீங்களும் நானும் வாங்குறதுனால மிக பெரும் செல்வந்தர்களா மாற முடியும். இந்த மொபைல் போனுக்கான மார்க்கெட் ஷேர் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. யார் யாரெல்லாம் கிரிப்டோ ஸ்பேஸ்ல இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் கிரிப்டோவை பத்தி இப்ப படிச்சு அந்த நாலேஜ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றாங்களோ அத்தனை பேருக்கும் தேவையான ஒண்ணுதான் இந்த டெபின் டெக்னாலஜி மூலமா உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வெப்கி மொபைல் போன். சோ மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட $3.8 trillion 2028க்குள்ள இருக்கு. சோ நீங்க இந்த மொபைலை நாளைக்கு வாங்கிதான் ஆகணும், நான் இந்த மொபைலை நாளைக்கு வாங்கிதான் ஆகணும். ஏன்னா நீங்களும் நானும் கிரிப்டோ ஸ்பேஸ்ல இருக்கோம். இதுல ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தீரணும் அப்படின்ட்டு தீர்க்கமா இறங்கி ஒவ்வொருத்தரும் உழைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றோம், ஒவ்வொரு ஒர்க்கிங் பிளான்ல இறங்கி வேலை செய்யறோம். ஒரு மொபைல் போன் நமக்கு டெய்லி ஒரு பெரிய வருமானத்தை உருவாக்கி தருது அப்படின்னா ஏன் அந்த மொபைல் போனை நீங்களும் நானும் வாங்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வாங்கியே தீருவோம். சோ மார்க்கெட் ஷேர் அதிகமா உள்ள ப்ராடக்ட் என்னைக்குமே சந்தையில விற்பனை ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படி 100% மார்க்கெட் ஷேர் உள்ள ஒரு ப்ராடக்ட் இனி 5G 6G அப்படிங்கிறத விட இனி வெப்3 மொபைல், வெப்3க்குன்ட்டு டெடிகேட்டடா உருவாக்கப்பட்ட டெபின் மொபைல் தான் இனி சேல்ஸ் அதிகமாகும். சோ 2028க்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தை மதிப்புள்ள ஒரு பொருளை இந்த நிறுவனம் ஒரு ப்ராஜெக்டா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ல இணையக்கூடிய
இந்த மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெனிஃபிட் தர மாதிரியான ப்ரோக்ராமும் இதுல இனிஷியேட் பண்ணிருக்காங்க. இந்த ஐடியா செப்டம்பர் 2023 இனிஷியேட் பண்ணி தென் இதுக்கான டெஸ்டிங் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறமா அந்த சாஃப்ட்வேர் அப்கிரேடேஷன் அதெல்லாம் 2024 பண்ணி தென் ஒரு சாம்பிள் பேட்ச் ஆஃப் மொபைல் போன்ஸை வந்து அவங்க தயாரிச்சு அது நிறைய பேருக்கு கொடுத்து பயன்படுத்த காமிச்சு செப்டம்பர் 18 2024 பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் டோக்கன் 2049 அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்ல இந்த மொபைல் போனை லான்ச் பண்ணி இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோர்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாங்காங்ல இருக்கு, தென் ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ படிப்படியா ஒவ்வொரு மார்க்கெட்டையும் இந்த வெப்கி மொபைல் போன் எல்லா மார்க்கெட்டையும் பிடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இந்த மொபைல் போன் இந்த காயினுடைய ரேட் ஏறும் போது இந்த மொபைல் போனுடைய ரேட் ஏறும். வெப்கி டாவோ காயினுடைய பிரைஸ் குறையும் போது இந்த மொபைல் போனுடைய ரேட்டும் குறையும். சோ பிரைஸ் அப்படிங்கிறது மொபைல் போன் இப்போதைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $599 பிளஸ் ஒரு $100 பாத்தீங்க அப்படின்னா மேல தேவையான அந்த என்ன சொல்ல பேக் கவர் அது எல்லாமே சேர்த்து தருவாங்க. அதுக்கு ஒரு $100 அப்படின்ட்டு $699 தர்றாங்க. இந்த மொபைல் போனுடைய பெனிஃபிட்ஸ் கிட்டத்தட்ட 11 புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த மொபைல் போன் வாங்கினா காசு கிடைக்குமா? எஸ் கிடைக்கும். அது ஒண்ணு போதும். மேற்கொண்டு இந்த ப்ராஜெக்ட்ல பெரிய பெரிய தலைகள் எல்லாரும் முதலீடு செஞ்சிருக்காங்க. சோ அவங்களுடைய லோகோஸ் தான் இதுல நீங்க பாக்குறீங்க. இவங்க அத்தனை பேரையும் நீங்க கூகுள் பண்ணி பார்க்க முடியும். இதுல ஒரு பெரிய நிறுவனம் தான் அனுபி ஃபவுண்டேஷன். சோ அனுபி ஃபவுண்டேஷனை பத்தி பைனான்ஸ்ல கூட நியூஸ் வந்திருக்கு. மோர் தென் $100 million பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த் நினைக்கிறேன் அப்போ இன்வெஸ்ட் பண்ணாங்க. சோ இது எந்த அளவுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறத லிக்விடிட்டி மைனிங் பூல் காம்ப்ரிஹென்சிவ் கம்யூனிட்டி இன்டென்சிவ் மெக்கானிசம். ஓகே, இதனுடைய கான்ஃபிகரேஷன் இந்த மொபைல் போனுடைய கான்ஃபிகரேஷன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி, 18 வாட்ஸ் சார்ஜர், யூஎஸ்பி கேபிள், தென் எக்ஸ்பேண்டபிள் மெமரி பண்ணிக்க முடியும், 8 GB RAM, 250 GB மெமரி ஸ்பேஸ் இருக்கு, ரியர் கேமரா என்ன, ஃப்ரண்ட் கேமரா என்ன, தென் ரெசல்யூஷன் என்ன, தென் ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. தென் ஓவரால் பிரைட்னஸ் 400 nits, டிபிக்கலி 450 nits வரைக்கும் வரும். தென் ஆண்ட்ராய்ட் Go 14. ஸோ அதனுடைய கான்ஃபிகரேஷன் மினிமம் இப்போதைக்கு 8000 குவான்டிட்டி ஆல்ரெடி இவங்க உருவாக்கி வச்சிருக்கிறதுல 50 மட்டும் இமீடியட் ரிலீஸ் அப்படின்ட்டு அந்த லான்ச் அப்போ அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. இப்ப நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். இந்த மொபைல் போன் விற்பனை செய்யறதன் மூலமா உங்களுக்கு 10% இன்கம் கிடைக்கும். அவங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ஏர் டிராப்ல உங்களுக்கு ஒரு 10%, ஆக்சிலரேஷன் வேல்யூல 3%. ஸோ இந்த மாதிரி 2 லெவல்ல இன்டைரக்ட் ரெஃபரல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்குது. 5%, 5%, 2% அப்படின்ட்டு. இந்த லிக்விடிட்டி ஆஸ்ட்ரேட் பூல் மின்டிங் புரோட்டோகால், அதாவது இங்க நம்முடைய ஃபார்முலாவை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RFP ஈக்குவல் டு LP டிவைடட் பை டோட்டல் LP இன்டூ 2. தென் அந்த ஃபார்முலா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இது எந்த அளவுக்கு இந்த இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெக்கானிசம் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அறிமுகம் நான் முன்னாலே நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். ஸோ இங்க நமக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கக்கூடியது இந்த நிறுவனம் தரக்கூடிய இன்கம் கிடையாது. யாரோ ஒரு தனிப்பட்ட நபர் நம்மளுடைய காசை வாங்கி அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ப்ராஃபிட் தர மாதிரி இந்த நிறுவனம் உருவாக்கப்படல. இங்க நீங்க காசு கட்டுறதே எங்க அப்படின்னா யூனிஸ்வாப் மாதிரியான ஒரு ஸ்வாப் நிறுவனத்துல தான் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க அதாவது பேன்கேக் ஸ்வாப்ல தான் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்க USDT கொடுத்து இந்த WK டாவோ அப்படிங்கிற இந்த டோக்கனை நீங்க வாங்குறீங்க. தென் ஸ்டேக் பண்றீங்க. ஸ்டேக்கிங்கான பெனிஃபிட் இவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மெக்கானிசமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தருது. இந்த ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். 0.2%ல இருந்து 0.83% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். கரண்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 0.3639 வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. கடந்த ஒரு 1 வீக் டிராவல்ல நான் இது வரைக்கும் பார்த்தது. இப்போ இதுல நீங்க அட்வான்ஸ்டா, அதாவது ஒரு 360 நாள் நான் ஸ்டேக் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜஸ்ட் 1 காயினை கூட நீங்க ஸ்டேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க அப்படி வாங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 10% வரைக்கும் அந்த காயினுடைய பிரைஸ் டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இதுல இருக்கு. ஸோ நீங்க 10% கம்மியான அமௌண்ட்ல அந்த ஒரு காயினை நீங்க வாங்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காயினுடைய மதிப்பு கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். ஒரு காயினுங்கிறதுக்கு பதிலா 1.10 உங்களுக்கு காயினா கிடைக்கும். அதற்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
தென் கம்யூனிட்டி ரிவார்ட் புரோட்டோகால், அதாவது நீங்க ரெஃபர் பண்றதன் மூலமா கிட்டத்தட்ட 15 லெவலுக்கான இன்கம் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். அதற்குன்ட்டு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. உங்களுடைய ஹோல்டிங் $200 மினிமம் இருக்கணும். ஜாயின் பண்ணக்கூடிய அந்த நண்பர்களுடைய பேக்கேஜ் குறைஞ்சபட்சம் $100 மேல இருக்கணும். அப்பதான் இந்த இன்கம் நீங்க ரிசீவ் பண்ண முடியும். ஸோ $200 அப்படிங்கிறத நீங்க வச்சு ஒரு நண்பரை நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா 10% உங்களுக்கு கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிற 10% 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். தென் $400 அடுத்ததா இன்னொரு $200 நீங்க டாப் அப் பண்றீங்க அப்படின்னும் போது நீங்க 2 லெவல் வரைக்கும் நீங்க இன்கம் ரிசீவ் பண்ண முடியும். இப்படி மொத்தமா வெறும் $3000 கம்பெனியினுடைய ஆல் பெனிஃபிட்ஸ் இந்த ரெஃபரல் ப்ரோக்ராம்ல நீங்க ரிசீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். தென் இங்க நீங்க 2 லெக் மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். கலெக்டிவ் மொபிலிட்டி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு $20,000 பிசினஸ், ஒரே லெக்ல ஒரு $5,000 பிசினஸ். ஸோ இந்த 2 லெக்கை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா போதும். அதற்கான பெனிஃபிட் A1, A2, A3 அப்படின்ட்டு அதற்கான ரேங்க் தரப்படுது. 1ல 15% வரைக்கும். ஸோ அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குது. அவங்களுடைய மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ்ல 5%, அதே மாதிரி அவங்களுடைய ஏர் டிராப்ல 5%, ஆக்சலரேஷன் வேல்யூல 1% அப்படின்ட்டு டோட்டலா இந்த லெவல்ஸ் நீங்க பாத்துக்க முடியும். உங்களுக்கான PDF உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புவாங்க. அதுல இன்னும் டீடைல்டா இந்த 9 லெவலையும் நீங்க செக் பண்ணிக்க முடியும். தென் இங்க ட்ரேடிங் ஸ்லிப்பேஜ் ரூல்ஸ், அப்படி பை பண்ணும்போது 0%, செல் பண்ணும்போது 3% வரைக்கும் இங்க செலவாகுது. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த பிரசன்டேஷனை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். அதுக்கு முன்னால என்னுடைய ஐடியை ஓபன் பண்ணி எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டோட்டலா எவ்வளவு ஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்டு இதுல வருது. கிட்டத்தட்ட 41,95,401 WK டாவோ. ட்ரெஷரி பேலன்ஸ் 5 கோடியே சம்திங். அடுத்து மார்க்கெட் வேல்யூ, தென் கரண்ட் APY ஒரு வருஷத்துக்கு 1328% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரியான டெர்மினாலஜி இதுல ரன் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றேன், செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுல நான் கிட்டத்தட்ட ஒரு 7 WK டாவோ நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்க என்ன பியூட்டி அப்படின்னா, எப்ப வேணும்னாலும் நான் இதை மேக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, நான் ஸ்டேக் பண்ணது இந்த இடத்துல கீழே பாருங்க, பிரின்சிபல் அப்படிங்கிறது இருக்கும். 6.8143 அப்படிங்கிறது என்னுடைய பிரின்சிபல். ஸோ இந்த பிரின்சிபலை நான் எப்போ வேணும்னாலும் எடுத்துக்க முடியும். அன்ஸ்டேக் WK டாவோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நான் ஆத்தரைஸ் பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டன்ட்லி இந்த காயினை நான் ரிசீவ் பண்ணிட முடியும். எப்போ வேணும்னாலும் இதை நான் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை. இங்க கால்குலேட்டர் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஜஸ்ட் ஒரே ஒரு காயின், நீங்க காயினுடைய பிரைஸ் முதல்ல பார்த்துடலாம். 61.297 காயினுடைய பிரைஸ் கரண்ட்லி இருக்கிற பிரைஸ். ஸோ $62 கணக்கு வச்சுக்கலாம். இப்ப கால்குலேட்டர்ல நான் ஒரே ஒரு காயினை ஸ்டேக் பண்றேன் 1 மந்த்ல. இப்ப கரண்டா ரிட்டர்ன்ஸ் வருது பாத்தீங்கன்னா 0.3648% ரிட்டர்ன்ஸ் வருது. 1 மந்த்ல எனக்கு கிட்டத்தட்ட $62 $76 மாறுது. வித்தின் 3 மந்த்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நான் போட்டது டபுளுக்கு மேல நான் எடுத்துறேன். 6 மந்த்ஸ்ல கிட்டத்தட்ட $227 மாறுது. 1 இயர்ல $874 ஆகுது. 2 இயர்ஸ்ல $12,483 மாறுது. ஸோ இது கால்குலேட் பண்ணி நீங்களும் பார்த்துக்க முடியும் எவ்வளவு ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கால்குலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு காயினை நான் கண்டினியூஸா 1 இயருக்கு நான் வச்சிருக்கேன். தென் காப்பி, ஸ்ட்ரைட். அடுத்த 1 இயர்ல எனக்கு 203 காயினா மாறுது. ஒரு 3 வருஷம் நம்ம இங்க இதுல வச்சிருந்தோம் அப்படின்னோம்னா என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட $1,78,137 கிட்டத்தட்ட மோர் தென் crore நம்ம ஜஸ்ட் 1 காயினை 3 இயர்ஸ்ல ஸ்டேக் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னும் இது சம்பந்தமான நிறைய டீடைல்ஸ் நீங்க பார்க்க முடியும். இது ரீசன்ட் போஸ்ட். இது பாத்தீங்க அப்படின்னா பைனான்ஸ்ல ஜூலை 4 அனுபி ஃபவுண்டேஷன் அனௌன்சஸ் 100 மில்லியன் ஃபண்ட் டு பூஸ்ட் டெப் இன் இன்னோவேஷன். ஸோ பெரிய ஒரு குரூப் இவங்க அனுபி ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனுபி ஃபவுண்டேஷனுடைய அண்டர்ல தான் நம்முடைய வெப்கியும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க மோர் தென் $100 மில்லியன், இது வந்து இனிஷியல் ஃபண்டு. இதுக்கப்புறமும் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இன்னும் இது ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் நீங்க உங்களை அழைத்து வந்த நண்பர்கள் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்கிய உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கோங்க. குறைந்தபட்சம் $1 இருந்தும் கூட நீங்க இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும். நீங்க ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஸ்டேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பெரிய அளவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த பிரசன்டேஷனை இவ்வளவு டீட்டெயில்டா இத்தனை நேரம் நீங்க பொறுமையா கேட்டதற்கு நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வணக்கம், பிரகாஷ், ஈரோடுங்க. சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் சார் இப்போ இல்லை சின்ன டவுட்டாக இருந்தோ நம்ம அந்த 10